வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் உள்ள அஜ்மீரில் 14 வயதுடைய சிறுமிகளுக்கான HPV என்னும் மனித பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி போடுவதற்கான தேசிய திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த தடுப்பூசி திட்டம் நாட்டின் பொது சுகாதார பயணத்தில் ஒரு தீர்க்கமான நகர்வை குறிக்கும் என்றும், பெண்கள் சுகாதார பராமரிப்பின் மையத்தில் தடுப்பு, பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்யும் ஸ்வஸ்தா நாரி என்ற தொலைநோக்கு பார்வையை முன்னேற்றுவதற்கான அரசாங்க உறுதிப்பாட்டையும் நிறைவேற்றுகிறது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒவ்வொரு ஆண்டும் 14 வயதுடைய சுமார் 1.15 கோடி சிறுமிகளை இலக்காக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை துவக்கி வைக்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு நாளை வருகை தருகிறார். வளர்ந்த இந்தியா மற்றும் வளர்ந்த புதுச்சேரி 2047 நோக்கிய மாற்றத்தக்க சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இந்த வருகை அமையும் என்று மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. லாஸ்பேட்டை எலிபேட் மைதானத்தில் நாளை காலை 11:30 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும் இவ்விழா நாட்டின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடித்தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மேற்கு வங்கத்தின் முழுமையற்ற இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு தீவிர திருத்த செயல்பாட்டில் ஈடுபட்ட நீதித்துறையால் சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களும் இந்த பட்டியலில் இடம்பெறும். வரைவு பட்டியலில் சுமார் 7,08,00,000 வாக்காளர்களின் பெயர்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பைக்கான ICC ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் சூப்பர் 8 போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது. சூப்பர் 8 குரூப் 2 போட்டியில் இன்று இரவு 7 மணிக்கு பல்லேகேலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.